லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதை எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரச சாதம் சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிரும். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கிண்டுறப்பயே அந்த வாசனைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ரசம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான எலுமிச்சை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.